மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே பழையாறு மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது பழையாறு கிராமத்து மக்களின் வீடுகள் சேதமடைந்தது. வீடிழந்த அனைத்து பழையாறு கிராம மக்களுக்கும் கிராமத்தில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக குடியிருப்பு நிலம் தனியாரிடமிருந்து பெறப்பட்டு 950 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு சுனாமி நகரம் அமைக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளன. இவை அனைத்திலும் சிமெண்ட் ரோடு போடப்பட்டது. தற்போது பழுதடைந்து கிடக்கிறது. ஊருக்குள் கனரக வாகனங்கள் வந்து செல்வதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு மெயின் ரோடு போடப்பட்டது. அந்த மெயின் ரோடு தெருக்களின் சாலைகளை விட உயரமாக அமைந்து விட்டதால் மழை பெய்யும் போதெல்லாம் தெருக்களின் சாலைகளில் மழைநீர் தேங்கி விடுகிறது. மழைநீர் வடிவதற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுனாமி நகரின் வடக்கு பகுதியில் வடிகால் வசதி செய்யப்பட்டது. கிராம ஊராட்சி நிர்வாகம் வடிகாலை பராமரிப்பதில்லை. அவ்வப்போது குப்பைகளை அகற்றாததால் மழைநீரில் அடித்துச் செல்லப்படும் குப்பைகள் வடிகால்களின் அடைப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் வடிகால் வழியாகவும் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் நகரின் பெரும்பாலான தெருக்களில் தண்ணீர் தேங்கி கிடந்து துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பல தெருக்களில் வடிகால் வசதியே இல்லை, சாலை வசதியும் இல்லை. நகரம் அமைக்கப்பட்டு 20 ஆண்டுகளை தொடும் நிலையில் சீரமைப்பு பணிகள் ஏதும் செய்யப்படவில்லை. மாலை நேரங்களில் வீடுகள் தோறும் கொசுக்களின் படையெடுப்பு. சுற்றுப்புறங்கள் தெருக்கள் உட்பட மழைநீர் தேங்கி துர்நாற்றமும் வீசுகிறது. மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் டெங்கு, மலேரியா உட்பட தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று அச்சம் தெரிவிக்கின்றனர் மக்கள். தற்காலிக நடவடிக்கையாக ஆங்காங்கே தண்ணீர் வடிவதற்கு ஜேசிபி மூலம் தடைகளை அகற்றி வடிகால்களின் அடைப்புகளை நீக்கி மழைநீரை வடிய வைக்கும் பணிகளை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சுனாமி நகர மக்கள் வலியுறுத்துகின்றனர். பழையார் கிராம தலைவர் கிருஷ்ணகுமார் கூறுகையில், மழைநீர் தேங்கி நின்று சுகாதார கேட்டை ஏற்படுத்துவதோடு பன்றிகள், மாடுகளின் தொல்லை அதிகமாக உள்ளது. இப்பகுதியில் யாரும் பன்றியோ மாடோ வளர்க்காத நிலையில் வெளியூர் மாடுகளும் பன்றிகளும் நகருக்குள் நுழைந்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தொல்லை தருகிறது. மாடுகள் பிளாஸ்டிக் குப்பைகளை தின்று அடிக்கடி இறந்து விடுகிறது. அப்படி இறந்து விடுகிற மாடுகளை உரிமையாளர்கள் கண்டுகொள்வதில்லை. நாங்கள் செலவு செய்துதான் அடக்கம் செய்ய வேண்டியுள்ளது. எனவே உடனடியாக ஊராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் தலையிட்டு நகருக்குள் பன்றியோ மாடோ வராத அளவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றார். இது குறித்து முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷிடம் கேட்டபோது, சுனாமி நகரத்தின் தெற்கு புறம் தொடங்கி வடக்கு புறம் வரை தெருக்களின் சாலைகளை உயர்த்துவதுதான் மழைநீர் தேங்கி நிற்காமல் இருக்கும் ஒரே வழியாக இருக்கும். மொத்த தெருக்கள் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரே கட்டமாக சாலைகளை உயர்த்தும் பணிகளை செய்ய முடியாவிட்டாலும் பகுதி பகுதியாக செய்யலாம். மேலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிகால் அமைக்கும் தேவையும் இருக்கிறது என்கிறார். கலெக்டர் மழைக்காலங்களில் நகரை நேரடியாக ஆய்வு செய்து சுனாமி நகரில் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான நகராக்குவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.